ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஈஸியான எக் பிரியாணி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கோ இல்லைன்னா மதியம் லஞ்சுக்கோ இல்லை நைட்டு டின்னருக்கோ இந்த மாதிரி எக் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. செம்ம சூப்பரான இந்த எக் பிரியாணியை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பிரியாணி செய்யறதுக்கு நான் இன்னைக்கு நார்மலான சாப்பாட்டு அரிசி தான் யூஸ் பண்ணியிருக்கேங்க. மிக்சிங் பவுல்ல இந்த கிளாஸ்ல 2 கிளாஸ் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி சேர்த்துக்கிறேன். நீங்க பாஸ்மதி அரிசியோ இல்ல ஜீரக சம்பா ரைஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இருக்கட்டும். மிக்சி ஜார்ல 1 கை அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். 1/2 கை வாஷ் பண்ண புதினா சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 15 பூண்டு சேர்த்திருக்கேங்க. 1 இன்ச் இஞ்சியை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்ப பாருங்க, நல்லா இந்த மாதிரி நைஸா அரைச்சி எடுத்துட்டேன். இருக்கட்டும். குக்கர்ல 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு வேக வச்ச 5 முட்டையை ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முட்டையை சேர்த்து ஒரு 2ல இருந்து 3 செகண்ட் மீடியம் ஃப்ளேம்லயே நல்லா வறுத்து விட்டுக்கலாங்க. இந்த பாருங்க, முட்டையை இந்த மாதிரி ஒரு 2ல இருந்து 3 செகண்ட் நல்லா வறுத்துட்டேன். இப்போ இந்த முட்டையை நம்ம அப்படியே வெளியே எடுத்துடலாம். இருக்கட்டும். குக்கர்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்து அலசிட்டு அந்த தண்ணியை நான் எடுத்து வச்சிருக்கேன். கடைசியா நம்ம பிரியாணிக்கு சேர்த்திக்கலாம். இப்போ இதே குக்கர்ல நான் பிரியாணி ரெடி பண்ணிக்க போறேங்க. குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். 3 துண்டு பட்டை, 2 அன்னாச்சி பூ, 3 ஏலக்காய், 8 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் கல்பாசி, சின்னதா ஒரு மராட்டி மொக்கு, 2 பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்பைசஸ் நல்லா ஃப்ரை ஆன உடனே 3 பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்குல அரிஞ்சு சேர்த்துக்கலாங்க. நான் மீடியம் சைஸ்ல இருக்கிற வெங்காயம் சேர்த்திருக்கேன். வெங்காயம் நல்ல பிரவுன் கலர் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். பாருங்க, வெங்காயத்தை நல்லா இந்த அளவுக்கு வதக்கிட்டேன். இப்ப இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற கிரீன் பேஸ்ட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம பச்சை மிளகாவை அரைச்சும் சேர்த்திருக்கோம். 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பொடியெல்லாம் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லயே ஒரு 2 நிமிஷம் கலந்து விடுங்க. இதோடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க, தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதோடவே 1/4 கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தயிர் சேர்க்கும் போது ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஊற வச்சிருக்க அரிசியை தண்ணி இல்லாம வடிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சாப்பாட்டு அரிசிங்கிறனால ஒரு கிளாஸுக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். நம்ம 2 கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கோம். 4 கிளாஸ் தண்ணி சேர்க்கணும். நான் 3 கிளாஸ் நார்மலான வாட்டரும் 1 கிளாஸ் மிக்ஸி ஜார் அலசி தண்ணி சேர்த்திருக்கேங்க. 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு தூக்கலா இருக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்பதான் சாதம் வெந்து வரும்போது சரியா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இதோடவே 1/2 லெமன் பிழிஞ்சு சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்ப நல்லா கலந்துட்டு இதோடவே நம்ம வறுத்து வச்சிருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி பிரியாணியோடைய முட்டையையும் சேர்த்து வேக வச்சு எடுக்கும் போது இன்னுமே டேஸ்ட் சூப்பரா இருக்கும். முட்டையில இந்த மசாலெல்லாம் இறங்கி சாப்பிட செம்ம டேஸ்டா இருக்குங்க. இப்ப முட்டையையும் சேர்த்துட்டேன். குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டு இறக்கிக்கலாம். நீங்க சாப்பாட்டுக்கு எந்த அளவுக்கு விசில் விட்டு இறக்குவீங்களோ அந்த அளவுக்கு விட்டு இறக்கிக்கோங்க. இப்ப நான் ஒரு 2 விசில் விட்டு இறக்கிட்டேங்க. நல்லா கம கமன்னு வீடே மணக்கிற மாதிரி சூப்பரான டேஸ்ட்ல எக் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, மெதுவா கலந்து விட்டுக்கலாம். முட்டை உடையாத மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டேன். அவ்வளவுதான். ரொம்பவே டேஸ்டியான எக் பிரியாணி சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பா இந்த மெத்தட்ல ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். முட்டை சாப்பிட அல்டிமேட்டான ருசியில இருக்குங்க. ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி எக் பிரியாணி ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம சாப்பிட்டு வருவாங்க. கண்டிப்பா இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.